தேவரீர் எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இரக்கம் செய்யும். ஏதோ ஒரு காரியத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கலக்கம், வேதனை, பயம், ஆண்டவர் இறக்க செய்யணும், நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவர் மன்னிச்சு எங்களுக்கு இறங்கி உதவி செய்யணும், ஆண்டவர் இறங்குனாதான் உண்டு அப்படின்ற நிலைமையில இருக்கீங்களா? தேவரீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்படின்னு ஜெபிங்க. கட்டாயம் உங்களுக்கு இரக்கம் செய்வார். 2வது, எங்களை ஆசீர்வதியும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எங்களை ஆசீர்வதியும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? நிம்மதி வேணுமா? குடும்ப சமாதானம் வேணுமா? பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணுமா? கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் வேணுமா? கடன் பிரச்சனை மாறணுமா? என்ன ஆசீர்வாதம் வேணும்? அவரிடத்துல சகலவிதமான ஆசீர்வாதமும் சம்பூர்ணமா இருக்கிறது. நீங்க தான் என்னை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், நான் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும், என்னுடைய தொழிலை ஆசீர்வதியும், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், என் நிலத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று ஜெபம் பண்ணணும். நீங்க அப்படி வேண்டிக் கொண்டால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை பார்ப்பீங்க. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தருடைய முகம் ரொம்ப பிரகாசமானது. அதாவது 1,00,000 சூரியனை ஒன்னா இணைச்சி நடு மத்தியானத்துல பார்க்க முடியுமா? இந்த சூரியனே பார்க்க முடியல. அது மாதிரி அவர் ரொம்ப பிரகாசம் உள்ளவர். அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணணும்னு வேண்டுதல் செய்யணுமா? நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில இருள் இருக்குது. உங்க வாழ்க்கையில உள்ளத்துக்குள்ள, உங்களுடைய மனதுல ஒரு இருள், ஒரு பயம், கலக்கம், மன அழுத்தம், என்ன பண்றதுன்னு தெரியல, குழப்பம், ஒரு இருளாவே தெரியுது. ஒரு வெளிச்சம் தேவை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அந்த வெளிச்சம் வந்துட்டா இந்த இருள் விலகிறோம், இந்த தடுமாற்றம் விலகிறோம், குழப்பம் விலகிறோம், தெளிவான வழி கிடைச்சிரும். ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நீங்க அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த பயமாகிய இருள், கலக்கமாகிய இருள் உங்களை வாழ்க்கையை விட்டு விலகி ஒரு வெளிச்சம் உண்டாயிட்டு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி வந்துடும். இந்த 3 காரியத்துக்காக இப்ப நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சின்சியரா ஜெபம் பண்ணி பாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புத மாற்றம் நடக்கும். இருதயத்துல கை வைங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்து எங்களை ஆசீர்வதியும், என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இந்த இருள் என் உள்ளத்தை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.